வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான அஸ்பரகஸ் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பான்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டா வறுத்ததும் 2 ஸ்பூன் முழு மல்லி, 5 வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வறுபட்டதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ஆற விடுங்க. அதே பான்ல 4 பல் பூண்டு, 5 இல்ல 6 சின்ன வெங்காயம் போட்டு வதக்குங்க. அஸ்பரகஸ் இப்படி உடைச்சா உடையணும், இல்லனா அது முத்தல். அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்ப உடைச்ச அஸ்பரகஸ் ஒரு 1/2 கிலோ போட்டு வதக்குங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுல ஒரு லெமன் சைஸ் சீட்லெஸ் புளி, ஒரு தக்காளி சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கியதும் அற விடுங்க. இந்த கேப்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இப்ப வறுத்து வச்ச பருப்பு, மிளகாய லைட்டா பல்ஸ் விட்டு எடுத்து அது கூட வதக்கிய அஸ்பாரகஸ் போட்டு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இப்ப இத தாளிக்க ஒரு பான்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு வெடிச்சதும் அரச விழுத போட்டு கிண்டுங்க. இப்ப பொடிச்சு வச்ச வெந்தய பொடிய போட்டு 2 நிமிஷங்கள் கிண்டி எடுத்தா ஒரு அருமையான தொக்கு ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் சப்போர்ட்டிங் கானி சாரு சுவை கிச்சன்.